வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்க பவி. இது குரூப் 4ஓட சிலபஸ் ஓரியன்டா போகிற கிளாஸ். உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டான வீடியோஸ், பிடிஎஃப் அது மாதிரி தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நாலடியார் அறநூல் தொடர்பான செய்திகள். அதாவது தமிழில் வந்து அழகு 7 7ல் வந்து அறநூல் தொடர்பான செய்திகளில் பேசிக் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வர டாபிக் வந்து நாலடியார் தான். சரி, நாலடியாரை பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான். வாங்க. ஃபஸ்ட்டு பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி பாடலோட பொருள் பாருங்கள். நான் ஏன் பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி பாடலோட பொருள் படிச்சுட்டு பாடல் படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பாடல் படிச்சுட்டு போய் பொருள் படித்தோன்னா ஏதோ ஒன்று குழம்புற மாதிரியே இருக்கும். அது வந்து என்னோடய மைண்ட் செட். சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் பாடல் படிச்சுட்டு பொருள் படிங்க. என்னோடய மைண்ட் செட் எப்பயுமே வந்துட்டு சில வார்த்தைகள் செய்யுள்ல புரியும், சில வார்த்தைகள் செய்யுள்ல புரியாது. திருக்குறளும் அப்படிதான். ஒரு திருக்குறள் நம்ம பார்த்தோன்னே படித்தோன்னே புரிஞ்சிடும். ஒரு திருக்குறளில் வந்து அந்த பரிந்தோம்பி அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் என்னடா இது இது என்ன மீனிங்னு நம்மளுக்கு புரியாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகும். அதனால் என்னோட கருத்து எப்பயுமே ஃபஸ்ட்டு பாடல் வரிகளை படிச்சுட்டு பாடல் பொருள் படிச்சுட்டு 2வது பாடல் வரிகளை படிங்க. பாடல் பொருள்: நாயின் கால் விரல்கள் நெருங்கியிருக்கும் அதனைப் போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்கால் போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். ரொம்ப அழகான லைன். எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்ச லைன். இது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் அதிகம். அதாவது எப்படின்னா, கான்டாக்டில் எனக்கு ஒரு இப்போ 500 ப்ளஸ் மேலே தான் இருக்கும். கான்டாக்டில் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, காலேஜ் மெட்டு, ஸ்கூல் மெட்டு, ஒர்க் மெட்டு, ஆஃபீஸ் மெட்டு, இந்த மாதிரி நிறைய மெட்டு. அதில் வந்து சர்க்கிளில் வந்து அதிகம். அப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட் இது. எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி. நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். அந்த சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு தெளிவாக சொல்லி நான் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறேன். என்னால் கால் பண்ணி கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலை. டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு மெசேஜ் பண்ணி இந்த ஃபார்வர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஒருத்தவங்களுக்கு பண்ணிவிட்டு அது அப்படியே எல்லாருக்கும் அந்த 500 ப்ளஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணேன். அதில் எல்லாரும் வந்துட்டு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல பாதி பேர். சில பேர் வந்துட்டு பார்த்துட்டு, "அப்படியா! நான் உடனே ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. சில பேர், "அப்படியா! உனக்கு வேணும்" அப்படின்னு சொன்னாங்க. சில ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இது பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்த கூட கால் பண்ணி உன்னால கேட்க முடியாதா? அதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்துக்காக. இது வந்து டெக்ஸ்ட் மெசேஜில நீ கேட்டு நான் தரணுமா? சில பேர். சில பேர் வந்து ஒரு மாதிரி பர்ட்டிகுலரா யாரையும் சொல்ல விரும்பல. ஆனா, இவங்க எல்லாரும் சொன்னவங்க எல்லாருமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பொறந்ததுலேருந்தே தெரியும் அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. ஆனா, ஒரு 8 இயர்ஸா தெரிஞ்ச ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 3 இயர்ஸா தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 பேர் மட்டும் அடுத்த செகண்ட் என் கூட வந்து நின்னு, என்னோட சூழ்நிலைய அவங்க சூழ்நிலையா நெனச்சு, அந்த ஹெல்ப் பண்ணி, அந்த சூழ்நிலையிலேருந்து என்ன கொண்டு வந்தாங்க வெளில. ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ரீசன்னா, ஒரு சிச்சுவேஷன்ல. நான் இது ஏன் இங்க பதிவு பண்றேன் அப்படின்னா, எத்தன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல. எத்தன ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு உண்மையா இருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சின்னும்போது, நான் அந்த இடத்துல அவங்ககிட்ட சொல்லல ஆக்சுவலி. அந்த இடத்துக்கு நான் போய் நின்னேன். நான் ஏன் போய் அங்க நின்னேன் அப்படின்னா, என்னோட சூழ்நிலைய நான் சொல்லி நக்கல் பண்ணவங்க வேற, சிரிச்சவங்க வேற. ஆனா, நான் சொன்ன அடுத்த செகண்ட் எனக்காக வந்து நின்னது அவங்க. அப்போ அவங்க சொல்லல. பட் சொல்லலனாலும் நான் அங்க போணும்ல, அப்படின்ட்டு தான் நான் போனேன். நான் இத வந்து ஏன் இங்க இல்ல பணம் குடுக்குறவங்க நல்லவங்க, பணம் குடுக்காதவங்க கெட்டவங்க அப்படின்றத பத்தி நான் இங்க பேச வரல. நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோன்றத பணத்த தாண்டி அந்த வலிய புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு இருந்தாங்கன்னா, மிஸ் பண்ணிடாதீங்க.
எனக்கு 500 பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், உணர்வுகள புரிஞ்சுக்கிற 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் அப்படின்னும்போது, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களுக்கு எத்தன பேர் இருக்காங்க? யார்? தோழனா? தோழியா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லெசன்குள்ள போயிடலாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியாரினும் ஈக்கால் துணையும் உதவாதவர் நட்பெல்லாம் செய்தனும் சென்று கொளல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அரையனார் தொடர்பு சமண முனிவர். அதாவது நாய்க்கால் கால்விரல் நெருங்கி இருக்கும் அதனைப் போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார். ஆனால் அவர் ஈக்கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார். அப்படிப்பட்டவர் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைவு தரும். வாய்க்காலைப் போல் உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக் கொள்ளுதல் வேண்டும். அதை தான் சொல்கிறேன். பக்கத்திலே இருக்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு இருப்பேன், உனக்கு கை கொடுப்பேன், உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய டைலாக்லாம் விடுவாங்களே, அவங்களாம் தயவுசெய்து நம்பிடாதீங்க. சில பேர் வந்துட்டு பேசவே மாட்டாங்க. உனக்கு எமர்ஜென்சியா? இந்தா ஓகே, நான் வரேன், வை. உனக்கு இது பிரச்சனையா? நான் வரேன், ஓகே. நம்ம அவ்வளோதான். அவங்களோட அதிகபட்ச வார்த்தைகளே என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வரேன், வை. நம்மள்ட்ட நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றது கூட அவங்க கேட்க மாட்டாங்க. சில சில பேர் வந்து காது கொடுத்து கேட்டுட்டு எல்லாத்தையும், ஓ இப்படி நடக்குதா அவங்க வீட்டில் அப்படின்றவாங்க. சில பேர் உண்மையான நட்பு என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிற உண்மையான நட்புகள் ஆறும் சொல்கிற வார்த்தை ஒன்று தான், ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கல, அந்த வார்த்தைகள் சில வார்த்தை கொள்ளும், சில வார்த்தை வெல்லும். ஓகே, சொற்பொருள் பார்ப்போம். நாய்க்கால் நாயின் கால், ஈக்கால் ஈயின் கால், நன்கணியர் நன்குட்டல் அணியர், அணியர் நெருங்கி இருப்பார், என்னாம் என்ன பயன்? செய்மை தொலைவு செய் வயல் அன்னையர் போன்றோர். நூல் குறிப்பு: 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். இந்நூல் 400 பாடல்கள் கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி 400 என்றும் சிறப்பு பெயர் இதற்கு உண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. அதாவது நாலடியார் அப்படின்றது சமண முனிவர் ஒருத்தவர் பாடினது கிடையாது. சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலடியார். 11 கீழ்க்கணக்கு விளக்கம்: சங்க நூல்கள் எனப்படுவது 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள். இவற்றில் மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்கள் தொகுப்பு 11 கீழ்க்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகிறது. இத்தொகுப்பின் 18 என் நூல்கள் உள்ளன. 11 என்றால் 18 என்பது பொருள். இந்நூலில் கீழ்க்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 11 கீழ்க்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்களை. அதாவது 11 கீழ்க்கணக்கு அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா 18 தான் 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது 11 கீழ்கணக்கு நூல்கள் 11 மேல்கணக்கு நூல்கள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, 11 மேல்கணக்கு நூல்கள்னால் 4 அடிகளுக்கு, அதாவது பாடல் வரி செய்யுள் இருக்கு இல்லையா, 4 அடிகளுக்கு மேலே இருந்தால் அது 11 மேல்கணக்கு நூல்கள். அதே 4 அடிகளுக்குள்ளே, அதாவது இப்போ திருக்குறள்லாம் பார்த்தா 1.25 அடி தான், 4 அடியாரம் 4 அடி, இதெல்லாம் பார்த்தோன்னா அது எல்லாமே என்ன, கீழ்கணக்கு நூல்கள். அடியை கணக்கிட்டு தான் கீழ்கணக்கு மேல் கணக்கு என்று குறிப்பிடுறார்கள். அடுத்தது பொருள் எழுதுக. அணியர் அப்படின்னா மேலேயே பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். செய் அப்படின்னா வயல். அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக. நாய்க்கால், நாய் கூட்டல் கால், நன்கணியார் நன்கூட்டல் அணியர், நட்பெல்லாம் நட்பு கூட்ட எண்ணாம். 4 கோடிட்டு எடுத்த நிற்பக. நாலடியார் டேஷ் நூல்களில் ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 11 என்பதற்கு டேஷ் என்பது பொருள், 18 என்பதன் பொருள். ஏன்னா 11 கீழ்கணக்கில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 18 என்பது தான் சரியான விடை. அடுத்தது குறு வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை.
நட்பால் உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், நட்பால் இழந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால் நட்பை எப்படின்னு தேர்ந்தெடுக்கணுன்றது நம்ம கையில தான் இருக்கு. அதுபோல் நட்புன்றது சொல்ல இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். மற்றவங்கள்ட்டேருந்து வாங்குறத மட்டும் நம்ம இருக்கக்கூடாது, கொடுக்கறதாவும் நம்ம இருக்கணும். அப்போ தான் அது நல்ல நிலைமையில இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. அடுத்தது நியூ புக்கில் இருக்கிற நாலடியாரும் பார்த்துடலாம். அழியா செல்வம். அந்த நுழையும் முன்ன பார்த்துட்டு போயிடுவோம். பெற்றோர் தாங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றார்கள். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்கள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். அதாவது பெற்றோர் பொன் நிலம் பணம் நகைலாம் சேர்த்து வச்சுருந்தா அது அழிஞ்சு போயிடும், இல்லை களவு போயிடும். இப்போ பணம் வச்சுருந்தா வீட்டில் யாராச்சும் திருட்டு போயிடுவாங்க. நாங்கள் அதிகமாக வச்சுருக்கல, நீங்கள் வச்சுருந்தா சேஃப்டியாக இருந்துக்கோங்க. இடம் வாங்கி வச்சுருந்தா திடீர்னு ஒரு சுனாமி அழிஞ்சிடும். அந்த மாதிரி பேரிடர்லாம் நடக்கும்போது அது எதுவுமே நம்மளுக்கானது இல்லை, நிரந்தரமும் இல்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக சிறந்ததும் அழியாத செல்வமும் ஒன்று இருக்கான். அது என்ன செல்வம்னு பார்ப்போமா? நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வரிகளை படிங்க. ஏன் அப்படின்னா, செய்யுளில் ஒரு சில வார்த்தைகள் நம்ம தப்பாக படிச்சுட்டு அர்த்தம் புரிஞ்சிட்டோன்னா அந்த பாட்டு வரிகளே கெடுத்துருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்பயும் பாடல் படிச்சுட்டு பாடல் வரிகள் படிங்க அப்படின்னு சொல்கிறேன். பாடலின் பொருள்: கல்வியை பொருள் போல் வைத்திருப்பினும் அது பிறரால் கொள்ளப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்ற செல்வம் செல்வமாகாது. அதாவது ஒரு கல்வி பொருள் வைத்திருப்பினும் பிறரால் கொல்லப்படாது. அதாவது நீ இப்போ கல்வி கற்றுட்ட அப்படின்னா, நீ இப்போ எங்கே போனாலும் அது உன்கிட்டேருந்து திருடப்படாது. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, அது வாங்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது குறையுமான்னு கேட்டால் குறையும் குறையாது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற போது, இப்போ எனக்கு அது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு 100% இருந்ததுன்னா அது 75% மாறுமானா கேட்டால் கிடையாது. அது 100%லேருந்து 200% தான் மாறும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க எனக்கு தான் அது இன்னுமே ஞாபகம் அதிகமாகுமே தவிர அது குறையாது. ரெண்டாவது, ஒரு அரசராக இருந்தால் கூட அது அவரால் கவர முடியும்னா கவர முடியாது. தான் குழந்தைக்கு சேர்த்து வைக்க பெரிய செல்வம் என்னன்னா கல்வி செல்வம் தான். ஏன்னா அதுதான் களவு போகாது, யாராலும் அழிக்க முடியாததும் அந்த செல்வம் தான் கல்வி செல்வம். இப்போ பாடல் வரிகள் படுத்தலாமா? வைப்புகழ் கோட்டப்பா வாய்த்திறற்கேடில்லை, மிக சிறப்பின் அரசர் சென்று வல்லார். எச்சம் எவன் ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிறர். அதாவது இந்த உலகத்திலேயே எவராலும் களவு போகாத அழிக்க முடியாத ஒரே செல்வம் எதுவென்றால் அது கல்வி செல்வம் மட்டுமே. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து படிங்க, படிச்சுட்டு ஜாப் வாங்குங்க. ஜாப் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் நல்ல பொசிஷன்ஸில் இருக்கும் போது தான் தெரியும் அதோட பெருமையும் அதோட வலிமையும் அதோட உணர்வுகளை புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு இவ்வளோ நமக்கு மரியாதையான்றதை தாண்டி நான் படித்த கல்விக்கே அவ்விடத்தில் மரியாதை. நிறையா நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாலெலாம் பார்த்துருக்கலாம். ஊனமுற்றோர்கள், அதாவது ஒரு கை கால் எதுவுமே ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க, ஐபிஎஸ்ஸாக இருப்பாங்க. எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் திருநங்கைகள். இங்கே யாருமே தப்பாக பேசுறதுக்குள்ள அவங்களோட பெருமை, அவங்கள நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவர்களோட உயரமே அவரோட உயரத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, பணம் பொண்ணு அதெல்லாம் இருக்குன்னு இல்லை, பதவி, அவங்களுக்கான மரியாதை, கல்வி, அந்த கல்வின்ற ஒன்று அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் அவங்களுக்கான மரியாதை அவ்வளோ உயரத்தில் இருக்குது. சரி, ஓகே. சொல்லும் பொருளும் வைப்புகழ், பொருள் சேமித்து வைக்கும் இடம். இது ஒரு குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, 2014 நினைக்கிறேன்.
கோட்டப்ப ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயின் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை விச்சை கல்வி. இதுவும் குரூப் 4ல கேட்டிருக்காங்க. விச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கல்வி. அதுக்கப்புறம் நூல்வெளி பார்ப்போம். இது போல இன்னொரு பாடல் வரி கூட இருக்கு. அந்த பாடல் வரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் தான். அது என்னன்னா, ஔவையார் எழுதினது. மூதுரை. "மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான்" அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது தன் தேசமெல்லாம் சிறப்பில்ல, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் எழுதியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்ல லைன். எனக்கு அந்த பாடல் வரியுமே ரொம்ப பிடிக்கும். அதாவது தாம் ஒரு மன்னனா ஒரு நாட்டுக்கே ஆட்சி புரியிறான், ஒரு மன்னன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் அந்த நாட்டுக்கு மட்டும் தான் சிறப்புடையவன். அதுவே கல்வி கற்றவனா இருக்கிற அப்படின்னா, சென்ற இடமெல்லாம் அதாவது நீ போற இடத்துக்குலாம் உனக்கு மரியாதைன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அதுன்னா, "மன்னர்க்கும் தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு." அது மன்னனாருக்கும் தன் நாட்டுக்கு மட்டுமே சிறப்பு. கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ ஒரு கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த படிப்பு நம்மளுக்கு தர மரியாதைய பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டே ஆட்சி புரியிற ஒரு மன்னனுக்கு கிடைக்காத மரியாதை கூட நமக்கு போற இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். எப்பயுமே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்களா இருந்தாலும் சரிதான். இப்போ கரண்ட்ல பிகினர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் சரிதான். இல்ல மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருந்தாலும் சரிதான். அவங்களுக்கு எப்பாடுபட்டாலும் கடன் வாங்கியாச்சும் என் பிள்ளைய நான் வந்து பணக்கார ஸ்கூல்ல சேர்ப்பேன். பணக்கார ஸ்கூல்ல சேர்க்கறது முக்கியம் இல்ல. எஜுகேஷன் எங்க படிச்சாலுமே கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும். எங்க படிச்சாலும் தன் பிள்ளைக்கு எஜுகேஷன் வந்து கரெக்ட்டா சென்ட் ஆகுதா? ஐ மீன் அவங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்குதான்னு மட்டும் பாருங்க. சரி, ஓகே. நம்ம பேசிட்டே இருப்போம். நூல்வெளி பார்ப்போம். நாலடியார். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்று அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால் பகுப்பை கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதால் 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி எனும் தொடர் மூலம் நாம் அறியலாம். அதாவது இந்த நூலை எதுக்கு இணையாக வச்சு போடுறாங்க அப்படின்னா, நாலடியாரை திருக்குறளுக்கு இணையா. நம்ம இதுக்கு முன்னாடி திருக்குறளில் கூட பேசிக்கில் பார்த்துருப்போம். 4ம் 2ம். 4னா நாலடியார், 4 வரியை கொண்டு வரதும். 2ம் அப்படின்னா 2 வரிகளை கொண்டு வர திருக்குறள். 4 வரிகளும் 2 வரிகளும் ஒரு அறக்கருத்துக்களை சொல்லி உலகத்துக்கு புரிய வைக்க முடியும்னா அது இந்த 2 நூல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாலடியாருக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, வேளாண் வேதம் என்றும் அழைக்கிறார்களாம். நாலடியார் 400 என்றும் அழைக்கிறாங்களாம். திருக்குறள் மாதிரியே இதுலேயும் முப்பால் அறம், பொருள், இன்பம் 3 இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நூல் 400 வெண்பாக்களால் ஆனதும் சொல்கிறாங்க. இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். 400 வெண்பாக்களால் ஆனது நாலடியார் அப்படின்னு கேட்கலாம். நாலடியாரின் வேறு பெயர்கள்னு கேட்கலாம். அடுத்தது பார்ப்போமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். என்ன செல்வம்? கல்வி. அதுக்கப்புறம் கல்வியைப் போல் டேஷ் செல்லாத செல்வம் வேறில்லை. கேடு இல்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடப்பது வாய் கூட்டல் தீயின். அடுத்தது கேடில்லை. பிரித்தெழுதுன கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் குருவினா சிறுவினா தான் வரும். அது நமக்கு தேவையில்லாதது. இதை மாதிரி வீடியோஸை சிலபஸ் ஓரியண்டாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.